ஹாய் கைஸ், இன்றைக்கி எல்லாருமே ஆசைப்படுற அந்த ஃப்ரெஷ் லுக், நான் ஃபேராக தெரியணுங்கிற லுக், அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கான ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருமே ஆசைப்படுற விஷயம் என்னென்னா, என் மூஞ்சி பளிச்சுன்னு தெரியணும், நான் மேக்கப் போடாமல் இயற்கையாகவே ஃபேராக தெரியணும், அழகாக தெரியணும், என் ஸ்கின் வந்து யங்காக தெரியணும், க்ளோயிங்காக தெரியணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே விஷயத்துக்குள்ளே பேக்கேஜ்குள்ளே கொண்டு வரணும். இதுதான் மேட்ரு இல்லையா? ஸோ இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹேண்ட்மேட் சோப்ஸு ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டு இருந்தோம். ஹேண்ட்மேட் சோப்பு, பொட்டேட்டோ சோப்பாக இருக்கட்டும், மிராக்கிள் மிக்ஸ் சோப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அப்படின்னாலும் ரொம்ப கெமிக்கல்ஸே இல்லை, அதில் காஸ்டிக் சோடா மட்டும்தான் கெமிக்கல் இருக்குது. அப்படின்னா கூட அந்த சோப்பு வந்து ஒரு மாதத்துக்கு வரமாட்டேங்குது மேம், சீக்கிரமாக 15 நாள்லேயே கரைஞ்சி போயிடுது அப்படிங்கிறது ட்ராபேக்காக இருந்துச்சு. இப்போது ஒரு நியூ இன்வென்ஷன் பண்ணியிருக்கோம், நானும் என்னோடய தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபேக்ட்ரி மேட் சோப்லேயே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோடு கொண்டு வந்து ஆலோவேரா, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு சாரை நம்ம பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் ஊற்றி காய வச்சோன்னா அடியில் வந்து ஒயிட் கலரில் உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச் கிடைக்கும். அந்த உருளைக்கிழங்கு ஸ்டார்ச்சும் போட்டு ஒரு சோப்பு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுவுமே நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிது. கிரேப் சீட் ஆயிலில் பண்ணியிருக்கோம் அந்த சோப்பு. ஸோ அந்த சோப்பு யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்கின் ஃபேர்னஸ் கிடைக்கிது. ஸோ இப்போ சோப்பும் வந்து புது இன்வென்ஷனில் வந்திருக்கு. ஸோ டெய்லி பேசிஸில் இந்த சோப்பு போட்டு நீங்கள் குளிங்க. அப்படி இல்லை உடம்புக்கு நீங்கள் மேல் தேய்க்கிறதுக்கு வேறு ஏதோ சோப்பு வாங்கிக்கிறீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு மூஞ்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஈவினிங் டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் இருக்குது, பொட்டேட்டோ ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேஸ் நீங்கள் வந்து பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டாம், நான் வீட்லேயே அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் மெனக்கிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஆல்மண்டோட க்ரீம் பேஸ்லேயே ஸ்க்ரப்பு, வால்நட் ஸ்க்ரப் பவுடர் போட்டு ஆல்மண்ட் ஸ்க்ரப்பு செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ரப்பு போட்டு நீங்கள் ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல வெறும் வாட்டரில், டேப் வாட்டரில், ரன்னிங் டேப் வாட்டரில் ஃபேஸை நல்லா க்ளீனாக கழுவிட்டு நல்லா அப்படியே ஒத்தி எடுத்துகிட்டு, மாய்ஸ்சர் சொல்லுவோம் இல்லையா, ஒத்தி எடுத்துகிட்டு ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆரஞ்ச் பீல் ஆஃப் மாஸ்க்கு ஒரு 2 லேயர்ஸ் 3 லேயர்ஸ் போடுங்க. ஏன்னா அது ரொம்ப தின்னாக இருக்கும். போட்டுட்டு நீங்கள் போடுங்கள்லேயே அது காஞ்சிரும். போட்டுட்டு விட்டுட்டு உரிச்சு எடுக்கும்போது கீழே இருந்து மேலே உரிச்சு எடுங்க. ஓகேயா? அப்படி உரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மூக்கில், சின்னில், கீழ்த்தாடையில், லோவர் லிப்ஸுக்கு கீழே சின்னில் இருக்கிறது, இது எல்லாமே உரிச்சிட்டு வந்துடும். ஃபேஸும் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஸ்கின்னு வந்து நீங்கள் அப்போ தான் உரிச்சு எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த ஃப்ரெஷ் ஸ்கின் மேலே அப்படியே குங்குமாதி நைட் க்ரீமை போட்டுட்டு விட்டுருங்க. நைட் க்ரீமை போட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸை ஜஸ்ட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து கண்ணாடியில் பாருங்கள். நீங்கள் இதை ஒரு வாரம் செய்யுங்க. உங்களுக்கு ஸ்கின்னு வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்க, ஃபேர்னஸ்ஸு, க்ளோயிங் ஸ்கின்னு, யங் ஸ்கின்னு, ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் போயிருக்கணும், சுருக்கம்லாம் போயிருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ரிசல்ட்டு. இது வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனித்தனியாக ப்ராடக்ட் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேயா?